பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். எஸ்பி கன்சல்டன்சி லிமிடெட். லாஃப்ட் கன்வர்ஷன், எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன், ரூஃபிங், பிளம்பிங், எலக்ட்ரிசிட்டி போன்ற அனைத்து சேவைகளும் ஒரே கூரையின் கீழ். அது மட்டுமல்லாமல் ஆர்கிடெக்சரல் டிசைன், பிளானிங் பெர்மிஷன், பார்ட்டி வால் எக்ரிமெண்ட், ஸ்ட்ரக்சர் வாரண்டி ஆகிய அனைத்துமே, அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இன்க்ளூடிங் பில்டிங் சம்பந்தப்பட்ட சகல விதமான டொமெஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் ரெண்டுமே எங்களுடைய நிறுவனத்தால் குறிப்பிட்ட கால பகுதியில் அதிகூடின தொழில்நுட்பத்தோடு நாங்கள் உங்களுக்கு செய்து தர காத்திருக்கின்றோம். தொடர்புகளுக்கு எஸ்பி கன்சல்டன்சி 07508647864 www.spconsultancyltd.com. ஒவ்வொரு நாளுமே இன்ட்ரெஸ்டிங் தான், ஒவ்வொரு ஜொப்புமே இன்ட்ரெஸ்டிங் தான், ஒவ்வொரு ஜொப்புமே சேலஞ்சிங் தான். எது செய்தாலும் நேர்த்தியாக ப்ராப்பராக விரும்பி டீட்டெயிலோடு செய்தால் எந்த ஜொப்புமே சூப்பராக தான் பெறும். இதுதான் எங்களுடைய சீக்ரெட். செய்வன திருந்த செய் என்றது கோட்பாட்டுக்கு நாங்கள் தான் எங்களுடைய ஒர்க். இப்போ சைட் டபுள் ஸ்டோரி அதை எப்படி செய்து கொண்டு இன்னும் நடந்து கொண்டிருக்கு தற்சமயம் என்றதை உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் கணவருக்கு ஷேர் பண்ணுறேன்றது ஆனால் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முகம் தெரியாத ஏதோ ஒரு உறவுக்கு உங்கள் மூலமாக அந்த உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுடன் நான். பாருங்க எவ்வளோ ஹார்டான ஒர்க்குன்னு சொல்லி, சும்மா லேசுப்பட்ட ஒர்க் இல்லைன்னா. உண்மையிலேயே டெக்னாலஜிக்கு நன்றி. இதே மேன் பவராக செய்கிறதா இருந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையே. உண்மையிலேயே டெக்னாலஜி இருக்கிறபடியா இதை யூஸ் பண்ணி நாங்கள் உடனடியாக துரித கதையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு. இங்கே பாருங்க, இதை போட்டு கொங்கிரீட்டாக உடைச்சு எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க். உண்மையிலேயே பாருங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த மண்களையும் கொட்டுறதுக்கும் டம்பர். டெக்னாலஜிக்கு உண்மையாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கத்தான் வேண்டும். ஃபுல்லாக இந்த சைட்டுக்கு ஒரு 2.5 மீட்டர் கிட்ட சைட் டபுள் ஸ்டோரி வருது. வேலைகள் தீவிரமாக மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், ஃபவுண்டேஷன் டீப் டிக் பண்ணி கொண்டிருக்காங்க. ஃபுல்லாக 4 மீட்டர் அப்படியே ஃபுல்லாக ஆல் அரவுண்ட் ஃபுல்லாக வருது. நல்ல டீப். ஏன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் நல்ல ஒவ்வொரு சோயில் கண்டிஷனையும் வச்சு கொண்டு தான் அதை சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி 10.5 மீட்டருக்கு கிட்ட கிண்டி இருக்கிறான். சுற்றி வர கிளை மாஸ்டரும் வைக்க வேணும். ஸோ அப்போ இந்த வேலைகள் மழையும் இப்படித்தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுகளையும் செய்ய வேணும். 4 மீட்டர் அப்படியே பின்னுக்கு வருது. சுற்றி வர அப்படியே அந்த சைட்டுக்கும் 3 மீட்டர் டபுள் ஸ்டோரி வரப்போகுது. சூப்பராக எப்படி இருக்குன்னு சொல்லி சைட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. அடியை பாருங்கள், வெட்டி லேசுப்பட்ட வேலை அல்ல, நிறைய வேலை. 10.5 மீட்டர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி கிண்டி இருக்கிறோம். பாருங்கள் நீட்டாக வேலையின் நீட் அந்த மாதிரி. தேங்க்யூ. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. சைட்டுக்கு அப்படியே இங்கால பாருங்கள் கிளே மாஸ்டர்லாம் வச்சு இதில் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக அந்த அனுபவம் ஏதாவது இருந்தால், கொஷின் ஏதாவது இருந்தால் என்ன கேளுங்க. பாருங்கள் எப்படி போட்டிருக்கு கான்கிரீட், எப்படி விளையாட்டு பாருங்கள். பப்ளிக் ஷூவர்ஸ் இந்த ட்ரைனேஜுக்குரிய லைன்களை பிளாக் பண்ணி அப்படியே இங்கால ஃபுல்லாக அடிச்சிருக்கிறோம். கான்கிரீட் இன்னும் போடணும், காணாது. 4 லோட் கான்கிரீட் போயிட்டுது, ஆனாலும் காணாது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கார்டன் இதெல்லாம் செய்து முடிய இந்த வீடு எப்படி வரப்போகுது என்றதை ஸ்டே க்ளோஸ் பண்ணி வடிவாக இருந்து யோசிங்க. ஐடியாக்கள் சேர்ந்து உங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து டிசைன் பண்ணுவோம். உங்களோட நான் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து டிசைன் பண்ணுவோம். பாருங்கள் எந்த பெரிய
ஒரு பெரிய ஒரு சைடு எக்ஸ்டென்ஷன் 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் பின்னுக்கு சைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.3 2.5 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ரெண்டுமே டபுள் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி வருது, என்ன மாதிரி வருது, என்ன மாதிரி செய்ய போகின்றோம் என்றதை பொறுத்திருந்து பாருங்கள். பாருங்கள் எப்படி நடந்துருக்கு இந்த சைட்டுக்கு ஒரு வித்தியாசமான ரிட்டர்ன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீக். கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷன் இதுகளுக்குரிய இதுகள் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.